ஆஹா கல்யாணம் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, வர வாரங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இப்ப ஐஸ்வர்யாவ எப்படியாச்சும் இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு தான் இங்க சித்ரா தேவியும், கௌதமும் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா, எல்லா பிளானையும் ஐஸ்வர்யா தவிடுபொடி ஆக்கிடுறாங்க. இப்ப ஒரு வசமான காரணம் சிக்கியிருக்கு. அதாவது ஐஸ்வர்யா காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாரையோ காதலிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ, அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஸ்வர்யாவ வீட்ட விட்டு வெளியில அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த ஃபோட்டோவ டைரக்ட்டா கொண்டு வந்து குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாம யாரோ கொரியர் மூலியமா அனுப்புற மாதிரி நம்ம கௌதமே கொரியர் பண்ணி விட்டுட்டு, இங்க கொரியரும் வீட்டுக்கு வந்துருது. அந்த கொரியர வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட தான் குடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, எதிர்பாராத விதமா அந்த கொரியர்ல இருக்கிற ஃபோட்டோ கீழ விழுந்து பாட்டி அந்த ஃபோட்டோவ பாத்தர்றாங்க. ஸோ, கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ பாட்டி பாத்தர்றத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இதுக்கப்புறம்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ வீட்ட விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கௌதம் பகல் கனவு காண்றாரு. ஆனா, பாட்டியும், தாத்தாவும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.